அப்ப நம்மளை எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? பவுல் கூட எழுதுறாருங்க, நீங்க சிலம்பு அடிங்க, சரியா? நான் ஏன் வந்து எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்குறேன்? நீங்க சிலம்பு அடிச்சீங்கனாலும் சட்டத்தின்படி செய்யல, நான் இங்க செல்லாதுங்கிறேன். நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து இப்படியே அடிச்சு கிடிச்சு நானும் 1 மணி நேரம் சிலம்பு ஆடின்னு சொன்னா நாட் அக்செப்டபிள். அதனால இவருடைய மினிஸ்ட்ரி அண்டர் எதுல இருக்கணும்? லால இருக்கணும். அவர் விரும்புகிற சட்டத்தின்படி இருக்கணும், சரியா? அதனால சட்டத்தின்படி செய்யணும். சட்டத்தின்படி நீங்க வாட்டுக்கு அடிச்சு கூட்டி அப்படிதான் இன்னைக்கு மூடி இருக்கு. நான் பொண்டாட்டி வச்சுக்கோ, பிள்ளைகளை வச்சுக்கோ, நான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரியா? அன்புங்க, அன்பு அன்புனாலே புரிஞ்சுக்கணும். சில பெரிய பெரிய ஆட்கள் என்னன்னா, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் பர்சனலி அண்டர் சின்ல இருக்காங்களோ அவங்க எல்லாமே எதை எதிர்பார்க்கணும்? கிரேஸை தான் விரும்புவாங்க, சரியா? யாரெல்லாம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே சத்தியத்தை தான் விரும்புவாங்க. ஆளை பார்த்தாலே புரிஞ்சுக்கணும், சரியா? உங்களுக்கு இவங்க அவங்களுக்கு போக மாட்டா, அவங்களுக்கு போக மாட்டா. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க, சரியா? அதுக்கப்புறம் கடந்து வந்துடணுங்க. இப்ப சிறு குழந்தையா இருக்கும்போது நீங்க பெட்ரூம்லயே, நீங்க படுத்திருக்கிற இடத்துலயே, பெட்லயே, பெட்ரூம்லயே நீங்க டாய்லெட் போலாம். தெரியாது, பெர்மிட்டடுங்க. ஏன்னா அது அந்த வயசுக்கு அது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? அனுமதிக்கப்பட்டு. யாரும் உங்களை திட்ட மாட்டாங்கயா. நல்லா கழுவி விட்டு எல்லாம் பவுடர் எல்லாம் போடுவாங்க. நல்லா கழுவி விட்டு பவுடர் போடுறாங்களேன்னு 25 வயசுல இந்த வேலையை செஞ்சீங்கன்னா போடுவாங்க. அன்பு வேலை செய்யுமாங்க, பிறந்து வேலை. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? அண்டர் கிரே எங்கே அண்டர் கிரேஸ்? நீ எப்ப சத்தியத்தை கத்துக்கிறது? புரியுதா உங்களுக்கு? நீ குழந்தையா இருக்கும்போது பாலை குடிச்ச, சரியா? இப்ப என்ன ஆயிட்ட? வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு ஒன்றினவனாக இன்னைக்கு திரித்துவமே ஒரு பெரிய இதர். யாருக்கும் போதவர்களுக்கு அந்த இது இல்லை பாருங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைப்பார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. கடைசி காலத்துல யூதர்களுக்கு எப்படி நடந்துச்சோ அப்படியே நடக்குது. ஃபர்ஸ்ட் யூதர்கள் இதே தான் நினைச்சாங்க. கடவுளின் கடவுள் அன்பானவருங்க, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு, நாங்க அப்படியே வந்துடும். அவர் கேட்ட கனி இல்லை, அதான் வந்து பார்த்தாரு. இந்த நீதிமான பூரம் கொலை பண்ணி வச்சிருக்கிற, சும்மா வந்து நினைச்சேன் நீ அன்பானவர் தான். ஆனா என் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உங்களை சரிப்படுத்துகிற அன்பு. ஆமென். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நான் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வேன், சரிப்பட வேண்டாம். ஆனால் நித்தியத்திற்கும் உங்களை பாவியாகவே வைத்திருக்க மாட்டேன். அதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. அதை நல்லா விளைவிக்கணும். பாவியாவே உங்களை வச்சுட்டே இருக்குது இல்ல. புரியுது உங்களுக்கு? ஒரு சாதாரண மனிதன், உலகத்துல இருக்கிற மனுஷன், ஒரு குப்பையில கிடக்கிற ஒரு குப்பை தட்டி கீழே உட்காந்து ஒரு மனுஷனை பார்த்த உடனே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அவனை பார்த்த உடனே இறக்கப்பட்டு போய், சரியா? உங்களுக்கு கையில ட்ரெஸ் வச்சிருக்கிறான், சோப்பு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பாடு வச்சிருக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, முதல்ல அவனை என்ன பண்றான், உட்கார வச்சு ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு வேக்கப் பண்ணி விட்டு வானம் திணறான். சுத்தி தரைய வச்சு ஃபுல்லா கழுவி சுத்தம் பண்ணி, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பழைய நிலைமையில அவனை வைக்கிறது இல்ல, புதிய மனுஷன் மாத்திரம். ஒரு சாதாரண உலக மனிதனே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவனுடைய பழைய நிலைமையிலிருந்து புதிய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் பாவ நிலைமையில் இருக்கிற மனிதனை பார்க்கும் பொழுது அதே நிலைமையில வைத்திருப்பார. அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய திருடர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா,
பாவத்தை துணிகரமா செய்யறது காரணம் என்ன? அதுக்கு சில பேர் சப்போர்ட் பண்றது. சரியா உங்களுக்கு? அடுத்தவங்க பொண்டாட்டியோட சொல்றது புரியுது உங்களுக்கு? பாவமான காரியங்கள் செஞ்சாலும் அதை கண்டிக்காம இருக்கிறது காரணம் என்ன? இவர்கள் கழுவப்படாம இருக்குதான் காரணம். இவர்கள் இருளை விரும்புகிறபடினால், ஆண்டவர் சொன்னார், இவர்கள் இருளை விரும்புகிறபடினால் வெளிச்சமாகிய இடத்துல வர மறுக்கிறார்கள், சத்தியத்தின் இடத்துல வர மறுக்கிறார்கள். ஏன்னா சத்தியம் உங்களை கழுவி சுத்தம் பண்ணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிலுவை உங்களை எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு சத்தியம் உங்களை கழுவும். ஆமென். பழையபடி நீங்க பழைய இடத்துக்கு போக முடியாது. அதான் கிறிஸ்துவின் அன்பு. பழையபடி என்ன செய்ய முடியாது? நீங்க பழையபடி பாவத்தை ருசிக்க. அப்ப நான் பாவத்தை செய்யறேன்னு சொன்னா, திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்யறேன் என்று சொன்னா புரிந்து கொள்ளுங்க, நீங்க எதுல இல்ல? கிறிஸ்துவின் அன்புல இல்ல. நீங்க வாயில வட சுடுகிறீர்கள். அதாவது உலகத்தார்களும் பாடுகிறார்கள், எல்லா தெய்வங்களுக்கும் பாடல்கள் உண்டு, அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் பாடல்கள் உண்டு. ஆனால் மார்க்க அறிவுதான் வித்தியாசப்படுத்துகிறது. மார்க்க அறிவுதான் ஒன்று பரிசுத்தத்துக்கு நேராகவும் ஒன்று அசுத்தத்துக்கு நேராகவும் என்ன செய்யுது? எத்தனை மனைவிகளை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னா அது ஒரு மார்க்கமாய் போய்விடுகிறது. சரியா உங்களுக்கு? ஒரே மனைவியோடு அப்படின்னா அது ஒரு மார்க்கமாய். பரிசுத்தங்கிறது ஒரு இடத்துல இருக்குது, அசுத்தங்கிறது ஒரு இடத்துல. கடவுள் ஒரு நாள் என்னை கும்பிடுங்கிறத திருப்தி படுறது இல்லைங்க. கண்டிப்பா நீ என்ற வந்தில நான் உன்னை மாற்றுவேன். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. ஆமென். அப்ப இங்க அந்த அந்த பிராக்டிஸ பாக்குறாரு. இவன் பாரு எப்படி என்ன பண்றான். இவனுக்கு ஒரு ஃபெய்த் வச்சுக்கிட்டு ஏன்னா நம்புறான். அதை எப்படி பார்க்கறான்னா அண்டர் லால பார்க்கறான். சரியா? லால பார்த்து இது வேலை செய்யும் சொல்லி பிராக்டிஸ் பண்றான். அத ஏன்ட்டே சொல்றான் அப்படிங்கிறாரு. ஆமென். ஆமென். இவனுக்கு எதுவுமே தெரியும். இதெல்லாம் செய்யணும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த அண்டர் லால செய்யணும் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? இவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லாமலே அதை வந்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிறான. இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து இந்த பவுல ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு தான் இங்க கடிந்து கொள்றாங்க. என்ன சொல்றாரு? இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அந்த ஆச்சரியம் தான் பாஸ்டர்மா. நமக்கு பின்பவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். இந்த விசுவாசம் தான். நீங்க வெறும் விசுவாசத்தோட என்னட்டீங்கன்னா மாட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த லாவின் விசுவாசம். இத சொல்ற விஷயம் தான். இந்த அண்டர் லா தெரியும். உங்களுடைய சட்ட திட்டத்தின்படி அவரை சொல்லுமாக்க. அப்ப எனக்கு என்ன? இப்ப நான் எப்படி இதை அப்ளை பண்ணணும்? இதெல்லாம் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட விசுவாசம் அதை எடுக்கணும் இல்லங்கயா? ஆமா, இப்படிப்பட்ட விசுவாசம்னா எது எதுல வருது? அத்தாரிட்டி, அண்டர் லா, பிராக்டிஸ். சரியா? நம்ம எப்படின்னா வெறும் விசுவாசம், வெறும் ஃபெய்த் மட்டும் வச்சுட்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மாற்றம். அது ஒரு மாற்றம் இருக்கிறாங்க. சரியா உங்களுக்கு? இப்ப திரளான ஜனம் என்ன செய்யுது? பின் வரும்போதுதான் சொல்லிட்டு சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு தான் சொன்னாரு. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. இப்ப இந்த சம்பவத்தை வச்சு என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாரு. யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறது? இப்ப ஆபிரகாம் இருக்காரு, இதே பிராக்டிஸ் தான். அவர் எனக்கு சொல்லுவாரு, அதனால என் பிள்ளைய கொண்டு போய் என்ன செய்யறேன்? பலி கொடுக்குறேன். அதே போல ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அண்டர் எதுலயே தான் போனாங்க? அண்டர் லா தான். எல்லாம் இருக்குங்கிறதுனால ஊர் மேல எல்லாம் இருக்குங்கிறதா இஷ்டப்படுவாங்க. இப்படிதான் எடுக்கணும் இல்லைங்க? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்னா ஆபிரகாம் அண்டர் லா படி கர்த்தரை விசுவாசி. ஆமா, அண்டர் லா தான் கஷ்டமா. அதாவது இப்ப நம்மளுடைய விருப்பம் இங்க வேலை செய்யவே இல்லை. நாட் அவர் டிசைன், அண்டர் லா. சரியா? இப்படிதான் வாழணும்னு கொடுத்துருக்கு. இன் கிரைஸ்டுமே லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. லா தான் இருக்குதான். சரிதா உங்களுக்கு? அது என்ன லாவா இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே கிரேட் கமாண்ட்மெண்ட் இருக்கு.
லவ் யுவர் கிரியேட்டர்னு வந்துருச்சு. சரியா உங்களுக்கு? லவ் யுவர் கிரியேட்டர்னு சொன்னா வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அவரை லவ் பண்ணீங்க அப்படின்னா என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனை என்ன செய்ய கை கொள்ள. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எபிசோட் 14 நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்தியங்களை நாங்கள் நபியின் மூலமாக நாங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கு அநேக பதில்களை இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல எபிரேய எழுத்திலிருந்து 22 எழுத்துக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் இதில் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லும்படியான அந்த வாய்ப்பை இந்த காணொளி மூலமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எதிரே HRM முறையில் படிக்க விரும்புகிறவர்கள் காணொலியிலே கடந்து செல்கிற, அதாவது ஒவ்வொரு தொலைபேசி எண்ணை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம். இது உங்களுடைய சபை பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன். முக்கியமாக இது சபை போதவர்களுக்கு அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆயத்தம் பண்ணுவது சபை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் சபை இன்னும் வளர்ச்சி அடவும் அது நன்மையாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறதுனால தான் இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலையாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறதுனால இது தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.